பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாளிலும் ஒரு வேத வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. நீ தண்ணீரெல்லாம் கடக்க தேவையில்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆண்டவர் சொல்லலை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாருங்க. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் நிதானமாய் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் பல ஆழமான காரியங்கள் அடங்கியிருக்கும். அதாவது தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு எதிரே இருக்கலாம், தண்ணீர் போன்ற பல பாடுகள் உங்களுக்கு எதிரே இருக்கலாம், தண்ணீர் போன்ற வியாதிகள் உங்களுக்கு எதிரே இருக்கலாம். கர்த்தர் அந்த எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக மனிதர்களைப் போல அவர் பாதையில விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் நட்டாற்றில் மனிதர்கள் விட்டு போகிற மாதிரி விட்டு போகிற தேவன் அல்ல. உங்களை கரை சேர்க்கிற தேவன், உங்களை பலவிதமான பாடுகள் இருந்து விலக்குகிற தேவன். அவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ அவர் கூட தானே இருக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கஷ்டத்தின் மத்தியில தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நமக்கு நேரிடுகிறதா இருக்கும். எந்த மனிதன் அதை உணர்ந்து கொள்கிறானோ அந்த மனிதன் அந்த பிரச்சனைகள் மத்தியில ஜெயம் தருகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவர்களை மேற்கொள்ளுவான். மலை போன்ற பிரச்சனைகளை தூள் போல தகர்த்து விட்டு ஜெயமாய் ஜெயக்கொடி பிடித்து கொண்டு நடந்து வருவான். அந்த மனிதன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாச பிரயாணத்துல உறுதியா இருப்பாங்க. நீங்க கூட ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.